மாணவியர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பாடம் நம் கலைகளில் சிறந்த நாட்டுப்புற கலைகள்ல பற்றி தான் பார்க்க போறோம். கைவினை கலைகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகள்ல இயல்பு. அது தொன்மையான பண்பாட்டு கூறுகளை அழகா எடுத்து காட்டுது. அந்த கலையை பத்தி தான் உங்களுக்கு பாடம். மலர்விழி, அமுதன், சையதெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த அரங்குகளை பற்றி ஒவ்வொரு அரங்காக பார்க்க போறாங்க. முதல்ல மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்குன்னு சொல்றாங்க. பழமையான கலைகள்ல ஒன்று. பழமையான கைகள் மண்பாண்ட கலை சிந்து சமவெளி அகழாய்வுல பானை ஓடு, தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலி, நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூர் கலையர்கள் மிகுந்த மண்கலம், மதுரைக்கு அருகிலுள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள். இது எல்லாம் தமிழருக்கு மண்பாண்ட கலைக்கு உள்ள தொடர்பை காட்டும். மண்பாண்டம் பானை சட்டி தானே அப்படின்னு சாதாரணமா கேட்கிறான் சையத். பொறுப்பாளர் குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, ஆகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி, இது போல எத்தனை பொருட்கள் இருக்கு. பொறுப்பாளர் சொல்றாரு, அதை உடனே செஞ்சிட முடியாது. பள்ளம் தோண்டி அதுல களிமண்ணை நிரப்பணும். அதை தண்ணி ஊத்தி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்கணும். அதோடு மெல்லிய மணல், சாம்பல் பக்குவப்படுத்தணும். பானை செய்யும் சக்கனை இதுதான். திருவைன்னு சொல்லுவாங்க. திருவையை வேகமாக சுழல செய்து நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்கும். உரிய வடிவம் வந்தது அடிப்பகுதி நூல் அல்லது ஊசியால் அறுத்து காய வைக்கிறது. பானை செய்யறது பானை வனைதல் அப்படின்னு சொல்றது. வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டுப்பலகை கொண்டு தட்டி பானையோட அடிப்பகுதியில இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மண்பாண்டங்கள்ல சமைப்பாங்க பாட்டியெல்லாம். அப்போ உள்ள காலகட்டங்கள்ல மண்பாண்டங்கள் எல்லாத்தையும் சமைச்சாங்க. சமைக்கும் போதே என்ன குழம்பு வைக்கிறாங்கிறதே நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். இப்போ அனைத்துமே ஸ்டீல், பிளாஸ்டிக், சில்வர் அதிகமாக வந்துவிட்டது. உணவு நல்ல சுவையுடன் இருக்கும். உடல் நலத்துக்கும் நல்லது. பண்டத்துல தண்ணீர் வைத்து குடிக்கிறதுக்கும் மற்ற பானைகளை வைத்து தண்ணீர் வைத்து குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதன் பிறகு டெரகோட்டான்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்துல தானே? ஆமா. அடுத்த பகுதிக்கு போறாங்க. அங்க அழகான சுடுமண் சிற்பங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. மனித உருவங்கள் இல்லாம விலங்குகள், பறவைகள், பொம்மை, அலங்கார பொருட்கள்லாம் இருக்கு. மண்பாண்டங்களை போன்ற களிமண்ணால் செய்யப்பட்ட சூளையில் சுட்டு எடுக்கப்படுவதுதான் சுடுமண் சிற்பம். அதுக்கப்புறம் இங்க காமிக்கிறாங்க பெரிய மாளிகைகள்ல, கலையரங்குகள்ல சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைப்பாங்க. கோவில்கள்லாம் இது போல இருக்கணும் அமுதன் சொல்றான். உங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைக்கிறேன், குழந்தையை வெல்லைனா குழந்தை சிற்பமா வடித்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. மண்ணால் உருவாகும் அழகிய கலைகளை பற்றி சிற்பமா சொன்னது மிக்க நன்றின்னு சொல்றாங்க. அடுத்து மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுர தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டு, துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. திருமணத்தின் போது துணி, பழம், பலகாரம் எல்லாம் சீர் கொடுக்கறதுக்கு இதுலதான் வச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் வழிபாட்டும் போது வெற்றிலை பாக்கு, பூ, பழம் ஆகியவற்றை கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில், 3 வகை மூங்கில் உண்டு. அதுல கூட்டு மூங்கில்கள் தான் கைவினை பொருட்களுக்கு ஏற்றது. அதன் பிறகு பாய் என்பது படுக்க பயன்படுது. அதில் வேற என்ன சிறப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. பாய்கள்ல பல உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது, தடுக்கு பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது, பந்தியில உட்கார்றது, திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படும் தொழுகை பாய், இப்படி பல வகை பாய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திருமணத்திற்கு பயன்படும் பட்டுப்பாயில மணமக்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். பெயர்கள் மட்டுமின்றி குத்துவிளக்கு, மயில், பூக்கள் போன்றவற்றையும் வழிபாட்டு சின்னங்கள் கூட பாய்கள் இடம்பெறுவது. இதன் பிறகு பனை ஓலை என்றது உங்களுக்கு என்ன நினைவு வரும்னு கேட்கிறாங்க. ஓலைச்சுவடிதான். பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறது ஓலைச்சுவடிதான். பனை ஓலைகள்ல பல வகையான பொருள்கள் உருவாக்கப்படுது. கிளிகிழிப்பை, பொம்மைகள், பொருள்கள் வைத்துக் கொள்ள சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் இதெல்லாம் பனை ஓலையில செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன்பெறுவதிலும் மிகவும் உயர்வான மரம்தான். அடுத்து பிரம்புக்கலை.
அரங்கத்துக்கு போறாங்க. பிரமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்க இருக்கு. அதாவது குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி,